ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பு தான் வைக்க போகிறேன். ரொம்பவே ஈஸியாக வச்சிடலாம். நான் மட்டன் ஸ்டாக்கை வச்சு ப்ரோக்கலி கேரட்லாம் போட்டு சூப் வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோக்கலி மட்டன் சூப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். அது இல்லாமல் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நமக்கு எனர்ஜியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சூப்பை நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். வாங்க நாம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நல்லா சூடானோடனே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சும் பூண்டும் போட்டிருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும் நம்ம பட்டரில் தாளித்தோம்னா. இது நம்ம நல்லா கொஞ்ச நேரம் போல் வதக்கிக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு இந்த சூப் பார்த்திங்கன்னா நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். அடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பொடியாக. அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ரொம்ப அந்த கலர்லாம் மாறி அந்த மாதிரி வதக்காமல் கொஞ்சம் லைட்டாகவே வதக்கிக்கலாம். நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மட்டன் தண்ணி இல்லைன்னா நீங்கள் வெறும் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்கன் வேக வச்ச தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் போல் வதக்கிக்கிறேன். அடுத்தா மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றுறேன். நான் மட்டனில் என்னென்ன போட்டு வேக வச்சேன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக உப்பும் போட்டு வேக வச்சேன். அதோட தண்ணி மட்டும் வச்சுக்கிறேன், ஊற்றியிருக்கேன். இப்போது அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரோக்கலியும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரோக்கலி நிறையாவும் கொஞ்சமாக கேரட் போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா அந்த சூப்பு பதத்தில் வந்துருச்சு. நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டதுனால அவ்வளோதான், நமக்கு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட நமக்கு டைம் எடுக்காது. அவ்வளோதான், இப்போது ரெடி ஆகிடுச்சு சூப்பு. அடுத்தா நம்ம வேணும் அப்படின்னா சீஸ் போட்டுக்கலாம். நான் பசங்களுக்கு கொடுக்க போகிறதுனால கொஞ்சமாக சீஸ் போடுறேன். அப்புறமா பெப்பரும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த சூப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.